Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிபாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வவ்வால் வறுவல். இது வந்து என்னன்னா ஃப்ரெஷ்ஷா கடையில இருந்து வாங்கி அதாவது கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அப்பதான் என்னன்னா ஐஸா இருந்துச்சுனா என்னன்னா கொஞ்சம் உதிரி ஆயிடும். அதனால நீங்க வறுவல் வறுக்கணும் அப்படி முடிவு பண்ணீங்கன்னா நீங்க எப்பவுமே என்னன்னா ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து என்னென்ன மசாலா ஆட் பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம். நம்ம 1 கிலோ வவ்வால் மீன் எடுத்துக்கிறோம். இத வந்து என்னன்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா போட போறோம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. அகலமான தட்டுல காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் ரொம்ப இருக்காது இதுல. வர மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து குவாண்டிட்டி வந்து ஜாஸ்திங்கிறதுனால அதிகமாக தான் நம்ம போடுறோம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தனியாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மசாலா சேர்த்துட்டோம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 கிலோங்கிறதுனால ஜாஸ்தியாக தான் இருக்குது. அடுத்து ஆட் பண்ணுறது மிளகுத்தூள். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா காரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதே மாதிரி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணுறது ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு 1 டீஸ்பூன். இது வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதாவது மாவு வந்து பைண்டிங்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் வரும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கோ அத்தனையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயினானது உப்பு ஆட் பண்ணல. உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். மீன் வந்து ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன், அதனால சொல்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போது தண்ணி தெளிச்சுக்கலாம். மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சிலருக்கு வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட அரைச்சி கூட ஆட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். பூண்டு ஃப்ளேவர் வேணுன்னா நீங்கள் நிறைய பூண்டு கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பெரட்டி விடுங்க. இதே வந்து ஐஸ் மீனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக பெரட்ட முடியாது. எல்லாமே உதிரி ஆகிடும். இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதுனால அப்படியே பெரட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதாவது மசாலா வந்து நல்லா பிடிக்கணும். அதாவது ஒரு 1/2 hour வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி காலியாக இருந்த இடம்லாம் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ணாமல் நம்ம லைட்டாக தவாலேயே வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வவ்வால் வறுவல் ரெடி. வவ்வால் வறுவல் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.